ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளைக்கு முன்னாடி நான் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த கோவ பழத்தை நான் எலி அண்ணா கையிலேருந்து எப்படியோ காப்பாற்றி எடுத்துட்டேன்னு. ஆனால் தக்காளியை காப்பாற்றி எடுக்க முடியலைங்க. இன்றைக்கி காலையில் நான் செடிக்கு தண்ணி ஊற்ற வரக்கூடிய டைம் பச்சை தக்காளியை கடிச்சு விட்டுடுச்சுங்க. நீ ஒன்றும் பண்ண முடியாது, அதை பிச்சு தான் போடணும். எப்படி அதுக்கு என்ன சந்தோஷம்னு தெரியல, கடிச்சு விட்டுட்டு போயிருக்கு. சரி விடுங்க. இந்த தக்காளியை பார்க்கக்கூடிய டைம் நீங்களும் நினச்சிருப்பீங்க அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு, நான் கட் பண்ண போகிறேன்ட்டு. நல்லா செக்க சிவப்பாக இருக்குது. நான் அழுகி போயிடுச்சுங்க எல்லா தக்காளியும். நான் இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். பச்சை தக்காளியிலே ஒரு மாதிரி அடி சைடு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துட்டு இருக்குதுன்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். சரி, 1 2வது நல்லதாக வரும்னு பார்க்க எல்லா தக்காளியும் அடியிலையும் அழுகி போயிடுச்சு. ஒரு கை நிறைய நான் அறுவடை எடுக்க வேண்டிய வீடியோங்க. சோகம்தான், அதெல்லாம் நான் பிச்சு எடுக்கக்கூடிய டைமு. மாடி தோட்டத்தில் சோகம் நடக்கும், சந்தோஷம் நடக்கும். ஆனால் அதை பிச்சு எடுக்கக்கூடிய டைம் எனக்கு அதுலேயும் ஒரு சந்தோஷம் தாங்க. ஏன்னா கை நிறைய சிவப்பாக நான் பறித்து வச்சுருக்கேனேங்கிற ஒரு சந்தோஷம். அதுக்கு மூட்டிலே போட்டுட்டேன், உரமாயிட்டு ஆயிக்கட்டும், இல்லைன்னா அதுலேருந்து செடி வளர்ந்து வந்தாலும் வரட்டும்ன்ட்டு. அது ஒரு காயில் அப்படி அழுகி போய் தான் இருக்குது. அந்த காயை பிச்சு எடுத்துட்டேன். பாய்க்குள்ளே 2 காய் நல்லா இருக்குது, அந்த காயை விட்டுட்டேன். சில டைம் இது நல்லதாயிட்டு வந்தாலும் வரலான்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கேன், பார்க்கலாம். அதே மாதிரி நான் லவ் பேர்ட்ஸுக்கு நான் தினை வாங்குவேங்க. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல, மாடி தோட்டத்தில் அது தானே முளைச்சி வளர்ந்து நிற்குது. வளர்ந்து அதில் 1 2 ப்ரௌன் ஆயிடுச்சு. சரி விட்டால் அது திரும்பவும் உதிர்ந்து விழுந்து திரும்பவும் முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கோம். நின்று ப்ரௌனாக இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா பிஞ்சஸ் இருக்குது, அதுக்கு போட்டு கொடுக்கலான்ட்டு. அழகாக 1 2 ரோஸ் இன்றைக்கி பூத்துருந்தாங்கங்க. நாட்டு ரோஸு, லைட் ரோஸ் கலர் நல்லா வாசனையாக இருக்கும். அதே மாதிரி காஷ்மீரி ரோஸும் பூத்துருந்தாங்க. இதெல்லாம் நான் இந்த உரம் கொடுத்தேன், வீட்டு உரம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு லாங் வீடியோவில் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பூத்த பூக்கள் தாங்க இதெல்லாம். ஆனால் ஸ்லோவாக தான் க்ரோத்து, ஸ்லோவாக தான் மொட்டெல்லாம் வச்சுச்சு. ஏன்னா வெயில் காலம் ஆனனால சரி விட்டுட்டேன். அந்த அளவுக்கு வந்தால் போதும், அப்படியாவது 1 2 பூக்கட்டும்ன்ட்டு. செம்பருத்தி பூவை பாருங்கள், இன்றைக்கி பூத்தது இது. அழகாக வானத்தையும் தொட்டுட்டு அந்த பில்டிங்கையும் தொட்டுட்டு நிற்கிறாங்க. நம்மளால் தொட முடியாததெல்லாம் அவங்க தொட்டுட்டு நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், அது ஒரு சந்தோஷம். பாருங்களேன் என்ன அழகாக இருக்குது. அதே மாதிரி ஃபால்ஸும் பூ, இதை பார்க்கக்கூடிய டைம் எல்லாம் எனக்கு கொடி ரோஸ் தான் ஞாபகம் வரும். அவ்வளோ அழகாக இருக்குது. இதுவும் கொடி ரோஸும் ஒரே நிறமாக இருக்கக்கூடிய டைமு. அதே மாதிரி இது வந்து சம்மர் ஸ்னோ, ரெட் பினோக்கியோ ரோஸுங்க, அழகாக பூத்துட்ருக்கு. இதுவும் நான் வீட்டு உரம் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ பூக்க தொடங்குறது. ஏன்னு தெரியல, மழை கொஞ்சம் லைட்டாக இடைக்கிடைக்கு 1 2 துள்ளி போடுறனாலேயோ தெரியல, செடிங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வர மாதிரி எனக்கு ஒரு தோணல். இன்றைக்கி சாயங்காலம் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் பெஞ்சிட்டு போயிடுச்சு. அப்போ நினச்சா போயிடுச்சு, அவ்வளோந்தான் மழை பெஞ்சது அப்படின்ட்டு. நிறைய நாளுக்கு அப்புறமா நைட்டு கடையில் இருக்கக்கூடிய டைம் கொஞ்சம் பெஞ்சிச்சு. அப்போ அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போயிடுச்சு, மழை பெஞ்சிச்சுங்க. நாளைக்கு எனக்கு செடிக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், மாடி தோட்டத்தில் காலமாக போய் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் மழை பெஞ்சிச்சுன்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் செடியெல்லாம் வாடி போயிருந்துச்சு. ஆனாலும் போய் பார்க்கணும் நாளைக்கு எப்படி இருக்கிறாங்க, நல்லதாக இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு வரணும். ஆனால் வீட்டில் வந்தேன், ஆனால் ரொம்ப சூடாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.